முல்லா கதை பார்க்கலாம். 2 குட்டி கதைகள் இந்த பதிவில் வரும். முதல் கதை பார்த்திங்கன்னா, சொன்ன சொல்ல மாற மாட்டான் இந்த கோட்டச்சாமி. அது மாதிரி முல்லா என்ன சொன்ன சொல்ல மாற மாட்டேங்கிறாருன்னு பார்க்கலாமா? முல்லாவை பார்க்க வெளியூரில் இருந்து அவரோட நீண்ட நாள் நண்பர் ஒருவர் வந்திருக்கிறார். 2 பேரும் பார்த்ததும் அப்படியே ஆற தழுவி கட்டி பிடிச்சிக்கிட்டு, எவ்வளோ நாள் ஆச்சு உன்னை பார்த்து அப்படின்னு சொல்கிறாங்க. 5 ஆண்டுகள் ஆயிடுச்சு அப்படின்னு முல்லா சொல்கிறார். சரி வான்னு சொல்லி உட்காந்து ரொம்ப நேரம் சுவாரஸ்யமாக பேசிக்கிட்டே இருக்காங்க. அப்படி பேசிக்கிட்டும் அவங்களுக்கு பிடிச்சதானதெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது அந்த வெளியூர் நண்பர் கேட்குறாரு முல்லாவை பார்த்து, ஏன் முல்லா உனக்கு அப்படியே பார்க்க உடம்பெல்லாம் அப்படியே இருக்கே இந்த 5 வருஷத்தில். நான் பாரு மாறிட்டேன், நல்லா சாப்பிட்டு உடம்பெல்லாம் ஏறிடுச்சு, நீ கம்மி பண்ணணும் அப்படின்லாம் பேசிக்கிட்டே, உனக்கு என்ன வயசு முல்லா அப்படின்னு கேட்குறாங்க. முல்லா சொல்கிறாரு, எனக்கா 40 வயதுடா அப்படின்னு. என்ன சொல்கிற? போன 5 வருஷத்துக்கு முன்னாடி இதே மாதிரி நம்ம உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது உன் வயசு என்னன்னு நான் கேட்டேன்ல, அப்போ 40 வயசுன்னு சொன்னேன், இப்போவும் அதே 40 சொல்கிற. 5 வருஷம் கழிச்சுன்னா உனக்கு 45 தானே ஆயிருக்கணும் அப்படின்னு சொல்கிற. அதுக்கு முல்லா சொல்கிறாரு, அடே கிறுக்கா, நான் எப்போ உன்ன மாதிரிலாம் கிடையாது, மாறவே மாட்டேன், உருவத்துலேயும் சரி சொன்ன வார்த்தையிலும் சரி. அப்போவும் எனக்கு வயசு 40, இப்போவும் எனக்கு வயசு 40. அடுத்த 5 ஆண்டு கழிச்சு நீ என்னை வந்து சந்திக்கும் போது எனக்கு வயசு 40 தான். சொன்ன சொல்ல என்றைக்குமே நான் தவற மாட்டேன்னு சொன்னாராம். அந்த வெளியூர்லேருந்து வந்த நண்பருக்கு ஏண்டா இந்த கேள்வி நம்ம கேட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. 2வது கதை, முல்லாவுக்கு திடீர்னு இசையை கற்றுக்கணுன்னு ஆசை வந்துருச்சு. சரி, நம்ம இசையோடு பாடணும்னு ஆசைப்பட்டுட்டோம். ஒரு பாட்டு வாத்தியாரை போய் தேடி பிடிச்சி நம்ம கற்றுக்கணும்னு முடிவு பண்ணிடுறார். அந்த ஊரிலேயே இருக்கிற ஒரே ஒரு பாட்டு வாத்தியார், அவர் ரொம்ப நல்லா சொல்லி கொடுக்குறாருன்னு எல்லோரும் சொன்னதும் சரி நம்ம அவர்கிட்டயே போய் கற்றுக்கலான்னு சொல்லி வாத்தியாரை போய் பார்க்குறாரு. வாத்தியாரே, எனக்கு பாட்டு கற்றுக்கணுன்னு திடீர்னு ஆசை வந்துருச்சு, எனக்கு நீங்கள் கற்றுக் கொடுப்பீங்களா அப்படின்னு கேட்க, கண்டிப்பாக முல்லா, உங்களை மாதிரி ஆர்வமாக இருக்கிறவங்களுக்கு பாட்டு சொல்லித்தரது தானே என் தொழிலும் என் வேலையும் கூட, நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் உங்களுக்கு சொல்லி கொடுக்கேன்னு. உடனே முல்லாவும் ரொம்ப சந்தோஷமாயிட்டார். ஓ சரி வாத்தியாரே, நான் வந்து உங்கள்கிட்டயே பாட்டு கற்றுக்கிறேன். நான் அதுக்கு பதிலாக உங்களுக்கு எவ்வளோ கட்டணம் செலுத்தணும்னு நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா எனக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும்னு சொல்கிறார். கட்டணமாக தான் சொல்கிறேன், முதல் மாதம் நீங்கள் எனக்கு 100 பொற்காசுகள் கொடுக்கணும், அடுத்த மாதம் நீங்கள் எனக்கு 900 பொற்காசுகள் கொடுக்கணும், அதுக்கு அடுத்த மாதம் எனக்கு 800 பொற்காசுகள் கொடுத்தா போதும், அதுக்கு அடுத்த மாதம் 700 பொற்காசுகள், இப்படி மாதம் மாதம் பொற்காசுகள் நீங்கள் கட்டணம் கம்மியாகவே செலுத்தலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ ரொம்ப சந்தோஷம் பாட்டு வாத்தியாரேன்னு சொல்லிட்டு முல்லா வேகமாக எந்திரிக்கிறார். என்ன முல்லா, பாட்டு கற்றுக் கொடுக்குறேன்னு நான் தான் சரின்னு சொல்லிட்டேனே, அப்புறம் ஏன் கிளம்புறேன்னு கேட்குறாரு. இல்லை வாத்தியாரே, நீங்கள் தானே சொன்னீங்க மாதம் கட்டணம் கம்மியாகுன்னு, ஒரு 10 மாதம் கழித்து வந்தேன்னா எனக்கு இலவசமாகவே நீங்கள் பாட்டு கற்றுக் கொடுத்துருவீங்க, அதனால் இப்போ போயிட்டு நான் 10 மாதம் கழித்து வரேன்னு சொன்னாராம். எவ்வளோ அறிவாளி இல்லை நம்ம முல்லா.